ஹலோ சோல்ஸ். ஸோ இந்த பாட்டு வந்து நீங்க வந்து நீங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலா வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமா கண்டிப்பா பெனிஃபிட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டுருப்பீங்க. அதனால தான் நீங்க இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்ப வந்து உங்கள சுத்தி உள்ளவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா உங்ககிட்ட வந்து என்ன பேசியிருப்பாங்கன்னா, "என்ன வயசான காலத்துல பண்ண வேண்டியதெல்லாம் இப்ப பண்ணிட்டுருக்க. அதுக்கெல்லாம் என்ன வயசா இருக்கு? எதுக்கு இப்பயே நீ இதெல்லாம் பண்ற?" அப்படின்னு. ஏன்னா என்கிட்ட நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட்டு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இதுதான். நேத்து வரைக்குமே என்கிட்ட அதுதான் சொல்லுவாங்க. "அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கு. என்ன இவ்ளோ சீக்கிரம் பண்றீங்க? நீ இவ்ளோ சீக்கிரம் பண்ணணும்னு அவசியம் இல்லையே!" அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்ப அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு. ஆ அதுக்கு வந்து அவர் வந்து கரெக்ட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்காரு. ஏன் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி சீக்கிரமாவே ஆரம்பிக்கணும்? அதாவது அ கடவுள்ன்ற ஒருத்தர் மூலமா தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. நம்ம கர்ம வினைகளும் கடவுளும் மட்டும் தான் நம்ம லைஃப்பையே நிர்ணயம் பண்றாங்க. இது தெரியாம நம்ம வந்து எல்லாமே நம்ம தான் பண்றோம். நம்ம தான் எல்லாமே எடுத்து செய்றோம். நம்மளோட முயற்சியில தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நம்ம நெனச்சுட்ருப்போம். அப்ப அந்த மாரி நடக்காத போது உடனே நம்ம வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது, யாரையாவது ப்ளேம் பண்றது, இல்ல நம்ம விதிய ப்ளேம் பண்றது, இல்ல கடவுளே ப்ளேம் பண்றதுன்ற மாரி நம்ம வந்து பண்ணிட்டுருப்போம். அப்ப ஆல்ரெடி வந்து எல்லா ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்லயும் சொல்லிட்டாங்க. நம்ம தான் வந்து அத புரிஞ்சுக்காம இருந்திருக்கோம். ஏன் நம்ம புரிஞ்சுக்காம இருக்கோம்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் ஒர்க்கு. நீங்க வந்து லேர்ன் பண்ண உங்க விஸ்டம் மூலமா மட்டும் தான் கடவுள ரீச் பண்றதுக்கான வழி வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஆனா நம்ம தான் வந்து அவ்வளோலாம் படிக்க மாட்டோமே. வேலைக்கு போற லெவலுக்கு மட்டும் தான் படிப்போம். ஜாபுக்கு போய் நம்ம ஏர்ன் பண்ற லெவலுக்கு நம்ம படிச்சா போதும்னு நெனைக்கிறனால தான், எல்லாமே வந்து ஏதோ ஒரு கட்டத்தில அத வந்து கடவுள பத்தி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுல நம்ம வந்து ஸ்டாக்னன்ட்டா போய் நின்று, அந்த ஜெனரேஷன்லேருந்து அப்படியே வந்து அந்த கடவுள உணர்றதுக்கான அந்த கல்விய வந்து நம்ம வந்து எடுத்துக்காமலே விட்டுட்டோம். அதுதான் இங்க வந்து பிரச்சனையா இருக்கு. இப்ப வந்து ஏன் வந்து நம்ம அ வயசான பிறகு நம்ம வந்து பண்றனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது அப்டின்னா, ஆக்சுவலா ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே வந்து ஐதர் இட் கிரியேட்ஸ் குட் கர்மா இல்லன்னா பேட் கர்மா. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட எல்லா ஆக்ஷன்ஸையுமே வந்து பண்ற மாரி வச்சிருக்காங்க. டார்மன்ட்டா இருக்கிறதும், நியூட்ரலா இருக்கிறதும் இருக்கு. அது எந்த கர்மாவுமே கிரியேட் பண்ணாம இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு எத யோசிச்சாலும் அதுல வந்து ஏதாவது ஒரு கர்மா வந்து நிக்கிது. ஆம் ரேரா வந்து யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத என்ன வேலைன்னு நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்து, அந்த வேலையில ஏதாவது கர்மா இருக்கான்னு திங்க் பண்ணா தான். பட் நம்மளோட என்டையர் லைஃப்லயுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஐதர் குட் கர்மா கிரியேட் பண்ணுவோம். இல்லன்னா பேட் கர்மா கிரியேட் பண்ணிட்டே தான் நம்ம லைஃப்ப ஓட்டிட்டுருப்போம். அப்ப வயசான காலத்துலனா, நம்ம பொறந்து, நம்ம அடல்ட் ஆயி, அதுக்கப்புறம் நம்மள பொருள் தேடி, ஃபேமிலிக்காக வாழ்றது, நம்மளோட டிசைர்ஸ்க்காக வாழ்றதுன்னு சொல்லிட்டு, நம்ம இருக்கிற எல்லா கர்மாவையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். எப்படி எப்படி? நம்ம வேர்ட்ஸ் மூலமா, நம்மளோட ஆக்ஷன்ஸ் மூலமா, ஈவன் நம்ம திங்கிங் மூலமா கூட நம்ம வந்து நெறைய வந்து நம்மளுக்குள்ள நெகட்டிவ் எமோஷன்ஸ நெறைய டெவலப் பண்ணி, அது வந்து ஒரு ராங் வைப்ரேஷன குடுத்து, அந்த ராங் வைப்ரேஷன் நம்மளுக்கு நெறைய பிரச்சனைகள உண்டு பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாரி நம்ம லைஃப் வந்து வயசான வரைக்கும் நம்ம வந்து கடவுள் மேல வந்து ஒரு பெரிய பற்று இல்லாம, ஐ மீன் கடவுள தேடுற வேல. உடனே நீங்க எல்லாரும் நெனைப்போம், "நான் சாமி கும்பிட்டுட்டு தானே இருக்கேன்" அப்படின்ட்டு. அது கிடையாது. உண்மையா கடவுள ஆத்மார்த்தமா கடவுள தேடுற வழியில இறங்குறது. அந்த வழியில இறங்குறதுன்னா, மெடிடேஷன் பண்றது, ஸ்பிரிச்சுவலா லேர்ன் பண்றது, கடவுள் எல்லா உயிர்கள்லயும் இருக்கிறாங்க அப்படின்றத உணர்ந்து, அதுக்கேத்த மாரி நம்ம வாழ்க்கை முறைய மாத்திக்கிறது, நம்ம சிந்தனைய மாத்திக்கிறது, நம்ம பேசுற வார்த்தைகள், அ செயல்கள் எல்லாத்தையும் மாத்திக்கிறது தான் கடவுள வந்து உண்மையா நம்ம வந்து அடைய முயற்சி பண்றதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வேலையெல்லாம் நம்ம பண்றதே கிடையாது. அப்படின்னாலும் வயசானாலும் எல்லாரும் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போறது கிடையாது. சும்மா டெய்லி கோயிலுக்கு போறது, பஜனை பண்றது, அதுக்கு பூஜை பண்றது, அதையே ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு எல்லாரும் நெனச்சுக்கிறாங்க. அது ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. அப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? சின்ன வயசுலருந்தே நம்ம டே டு டே லைஃப்ல நம்மளுக்கு வந்து கடவுள் நம்மளுக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்றத உணர ஆரம்பிச்சு, அதே மாரி எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காங்க அப்படின்றதையும் உணர்ந்து, எல்லார்கிட்டயும் வந்து அன்பா இருக்கணும், பரிவா இருக்கணும், இரக்கமா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்சத மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கடவுள் என்னெல்லாம்
எப்படிலாம் வாழ்ந்தா கடவுளோட துணைய நம்ம வாழ்க்கையில எடுத்துக்க முடியும் அப்படின்ற ரைட் ட்ராக்க கண்டுபிடிக்கணும். ரைட் ட்ராக்க கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நெறைய லிட்ரேச்சர்ஸ் படிக்கணும். ஸ்பிரிச்சுவல் லிட்டரேச்சர் வேதத்திலருந்து ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வேதத்திலயும் என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க கோரா என்ன சொல்ல வராங்க? அவங்க மெக்கானிக்கலா சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுட்டு, அவங்களோட கோர் டீச்சிங் என்ன? அப்படின்னா எப்படி ரீச் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா நீங்க யோசிச்சு, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆன லீடர்ஸோட புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சு, நீங்க ஒரு 20, 25 வயசுல உங்களுக்கு வந்து உங்க லைஃப டிவைன் டிவைனோட அலைன் ஆயி, டிவைனோட அந்த பிரின்சிபிள்ஸோட நீங்க அலைன் பண்ணி வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா பேட் கர்மான்னு ஒண்ணே உங்க லைஃப்ல நீங்க சேர்க்க மாட்டீங்க. அ சின்ன சின்ன கர்மாஸ் இருக்கும். அதுக்கு நீங்க வந்து எப்படியும் நீங்க சேரிட்டி பண்றனால அது பேலன்ஸ் ஆயிரும். இல்லன்னா குட் கர்மாஸ் தான் அதிகமா இருக்கும். அப்ப அது அதிகமா இருக்கும்போது, இன்னும் வந்து உங்க லைஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அபண்டன்ஸோடையும், பிளெஸ்ஸிங்ஸோடையும், சக்சஸோடையும், பாசிட்டிவிட்டியோடையும் இருக்கும். அது கூட சேர்த்து நீங்க இறைவன் அப்படின்ற அந்த ஒரு பெர்சன வந்து உள்ளேயும், வெளியிலயும் எல்லா இடத்துலயும் உணர ஆரம்பிச்சு, அந்த பிளிஸ் மோடுக்கு வேற நீங்க போயிருவீங்க. ஸோ அந்த பிளிஸ் மோட்ல இருக்கும்போது, உங்களுக்கு வெளியில வந்து எந்த பிரச்சனையும் ஆக்சுவலா வராது. அதையும் மீறி வந்துச்சுன்னா, இது காட் எனக்கு குடுத்துருக்க சேலஞ்சுன்னு நெனச்சு அது ஒரு கேம் மாரி எடுத்துட்டு போவீங்க. இன்ட்ரஸ்டிங்கான கேம் மாரி. சம்டைம்ஸ் தோத்து போவீங்க. திரும்பி ஓகே இந்த தடவ தோத்தா என்ன, நான் திரும்பி நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த கேம்க்கு ரெடியா இருப்பீங்க. இப்படி என்டையர் லைஃப்பையும் ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரியும், இல்ல ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் மாதிரியும், நெறைய காயங்கள், நெறைய தோல்வி, அவமானம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேமா எடுத்துட்டு போறதுக்கு, நீங்க யங் ஏஜ்லயே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வந்தா மட்டும் தான் முடியும். ஆனா, நம்மள வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்றதே கரெக்ட்டா புரிஞ்சுக்காம, அது ஏதோ செயிண்ட் மாதிரி ஆகுற விஷயம், எல்லாத்தையும் பற்றே இல்லாம, சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இல்லாம, எந்த விதமான டிசைரும் இல்லாம, கடவுள் மட்டுமே அப்டின்ட்டு ஒரு மாரி கண்மூடித்தனமா எதையோ நெனச்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை தான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நெனச்சிட்டு, எல்லாரும் வந்து அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கு அப்டின்னு சொல்லிர்றாங்க. ஸோ இது இ உலகத்திலேயே பெரிய இக்னரன்ஸ் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இக்னரன்ஸ் தான். ஸோ இதத்தான் கடவுள் வந்து இது திருமூலர் வந்து இந்த பாட்டுல வந்து என்ன சொல்லியிருக்காரு? ம். வயசான பிறகு நீ வந்து ம் கடவுள தேடணும்னு நெனைக்கிறது ரொம்ப மூடத்தனமானது. நீ அப்ப தேடுறனால உனக்கு பெருசா எந்த அ யூஸும் இருக்க போறது கிடையாது. அந்த அழியா பெருமைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அது ரொம்ப அழகான வார்த்தை. ஏன்னா நீ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போகாம நீ வந்து நெறைய பெரிய பணக்காரங்க ஆகலாம். நெறைய பொருள் சேர்க்கலாம். நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் சேர்க்கலாம். இல்ல வேற மாதிரியான என்ன விதமான அச்சீவ்மென்ட் வேணாலும் பண்ணலாம். ஆனா அது பெர்மனன்ட்டா இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்காது. நீ வந்து கடவுளையும் உணர்ந்து, கடவுள வந்து எல்லாத்துலயும் வந்து முன்னாடி வச்சு, நான் செய்ற எல்லா செயல்கள்லயும் நான் கடவுளுக்கு நான் சரண்டர் பண்றேன். கடவுள் என்ன வழிநடத்தட்டும்னு சொல்லி, அவருக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி அவருக்கு எப்படி பிடிக்கும், அத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நீங்க ஸ்பிரிச்சுவலா லேர்ன் பண்ணணும். ஸ்பிரிச்சுவலா லேர்ன் பண்ணா தான் பிடிக்கும். நீங்களாவே எதையாவது நினைக்கக்கூடாது. இப்படி பண்ணா தான் கடவுளுக்கு பிடிக்கும், இப்படி பண்ணா தான் கடவுளுக்கு பிடிக்காதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, ஒரு லாஜிக் இல்லாம எதையுமே பண்ணக்கூடாது. அத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்க நெறைய ஸ்பிரிச்சுவலா நீங்க ரீட் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். இந்த திருமந்திரம்லாம் படிக்கிறதெல்லாம் அதுக்காக தான். அத படிக்க, படிக்க, படிக்க உங்களுக்கு உள்ள இருந்து மெடிடேஷனும் சேர்ந்து பண்ணும்போது, வெளியில இருக்க அந்த ஞானத்தோட சேர்ந்து, நீங்க அந்த எல்லாத்தையும் படிக்கிற ஞானத்தோட சேர்ந்து உங்களுக்கு உள்ள இருந்தும் வர ஆரம்பிச்சுரும். ஸோ உள்ள இருந்து அத வந்து கரெக்ட்டா லிங்க் பண்ணும், இன்டர்பிரெட் பண்ணும் மைண்டு. அந்த பைனியல் கிளாண்ட் வந்து ஓப்பன் ஆயி, எது ரைட் வே, எது ராங் வே, அதே முக்கியமா எது ரைட் திங்கிங், எது ராங் திங்கிங். அப்புறம் அந்த திங்கிங்ல இருந்து வேர்ட்ஸு, ஆக்ஷன்ஸ்ன்னு எல்லாத்தையும் அழகா உங்களுக்கு டிவைன் ரூல்ஸ் படி வந்து அலைன் பண்ணிரும். அப்படி அலைன் பண்ணி நீங்க ஒவ்வொரு வேலை செய்யும்போதும், அது மூலமா உங்களுக்கு நெறைய வந்து சக்சஸ்ஸு, ப்ராஸ்பெரிட்டி, வெல்த்து எல்லாமே கிடைக்கும் இல்லையா? அது வந்துக்கு அதுக்கு அழிவே இல்லையாம். அழியாத பெருமையாம் அதுதான். அந்த அழியாத பெருமை உங்களுக்கு அது மூலமா நல்ல நேம் கிடைக்கும் அப்டின்னா, அது என்னைக்குமே குறையாது. நீங்க இன்னைக்கு வந்து நீங்க பார்க்கலாம் நெறைய பேரு. இப்ப சோஷியல் மீடியாலயே பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தவங்க பயங்கரமா, வாவ்! எப்படி எவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. சூப்பர் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா 1 வருஷம், 2 வருஷத்துல பார்த்தா அவங்கள இருக்கிற இடமே தெரியாது. இல்லன்னா ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணி மாட்டிப்பாங்க. இவங்களா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிய கரெக்ட்டா உணர்ந்து, அ அந்த லைஃப்ல வந்து அத வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல இன்டகிரேட் பண்ணாதவங்களோட பெருமைன்றது வந்து என்னைக்குமே நிலையா இருக்காது. அத தான் இதுல வந்து அவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அழியாத பெருமை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இக்னரன்ஸ வந்து ரிமூவ் பண்ணி, எல்லாரையுமே எவ்ளோ சீக்கிரம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ல டெய்லி லைஃபோட இன்டகிரேட் பண்ண முடியுமோ, அத இன்டகிரேட் பண்ண வைக்கணும். யார் உங்ககிட்ட பேசினாலும் இந்த பாட்ட எடுத்து அனுப்பி விட்டுருங்க. அவ்வளோதான்.
அ அப்படி பேசுறவங்களோட பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னான்னே அவங்களுக்கு தெரியல. ஸ்பிரிச்சுவாலிட்டிய எப்படி வந்து லைஃப்ல வந்து இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணா நம்ம லைஃப் எப்படி இருக்குன்றதும் அவங்களுக்கு தெரியல. இந்த இக்னரன்ஸ்ல தான் எல்லாரும் மாட்டிட்டு அத இத பத்தி சரியா தெரிஞ்சுக்காம ஏதோ ஒண்ணு அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ இத வந்து நீங்க வந்து படிக்கிற நீங்க உங்கள சுத்தி உள்ள எல்லாருக்கும் இத வந்து புரிய வைங்க. ஏன்னா நீங்க பண்ணும்போது கண்டிப்பா கேட்பாங்க யாராவது. "என்னது இதெல்லாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு. கேட்கிறவங்களுக்கு இந்த பாட்டோட ஹெல்ப்போட எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ.